காலை வணக்கம் நண்பர்களே. நம்ம முதல்ல போட்ட வீடியோ சும்மா அமோகமா போயிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க நெறைய பேர் வந்து லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நாமளும் ஒரு நாள் கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிடலாம். இன்னைக்கு காலையில எழுந்ததும் நம்ம படுக்கையிலே மடிச்சு வச்சுட்டு பல்லு விளக்கலாம் வெளில போனா வீடு ஃபுல்லா ஒரே கோலமா போட்டு வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த பொண்ணு வீட்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரதுனால இந்த வேலைகள்லாம் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. சோ அதனால நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? அதனால காலையிலே பல்ல விளக்கிட்டு வீட்டுல மனமா ஒரு காஃபி போட்டுருந்தாங்க. அதை கல்பா அடிச்சுட்டு பைபா சாங் கேட்டுக்கிட்டே நம்ம ரூம் கிளீன் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வீட்டுல இருக்க மீன் நண்பர்களை சுத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுறதுனால அவங்களையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்க. சோ பொண்ணு வீட்ல இருந்து வரவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதனால ஸ்வீட் பலகாரம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே அனிமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கரெக்டா மணி 4 ஆனதும் ஒரு பாட்டில் சத்தியமித்ராவை நிரப்பிட்டு டேரக்டா நமக்கு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. சத்தியமித்ரானா வேற ஒன்றும் இல்லைங்க, நார்மல் தண்ணி தான். நமக்கு இப்போதைக்கு இவங்க தான் பிராண்ட் ஸ்பான்சர். அதனால ஒரு நாளைக்கு 3 லிட்டர் சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருந்தோம். அது மட்டும் நம்ம கண்டென்ட் கிரியேட்டரோட கஷ்டம் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த கேமராவை ஆங்கிள் வச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுதுங்க. நம்ம கிட்ட ட்ரைபாட் இல்லாத காரணத்தினால குண்டான்லையும் சேர்லையும் அந்த கொடுத்து தான் இந்த ஷாட்டே எடுத்திருக்கேன். சோ கூடிய விரைவில் ஒரு ட்ரைபாட் வாங்கியே தரணும். அப்படியே நம்ம புலம்புச்ச போட்டுக்கிட்டே ஜிம்முக்கு கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு ஜிம்ல பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். சோ போனதும் ஒரு சின்னதா ஒரு வார்ம் அப் போட்டுட்டு 3 செட் புஷ் அப் முடிச்சுட்டு ஷோல்டருக்கு ஒரு 6 வேரியன்ட் போட்டுட்டு இருந்தோம். நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும். சோ அதனால அதெல்லாம் கேப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கேப்ஷன் செக் பண்ணி பாருங்க. சோ எப்பயுமே நான் ஸ்பிளிட்டா தான் ஒர்க் அவுட் போடுவேன். சோ அதனால லெக்குக்கு ஒரு வெயிட்டர் ஸ்குவாட்டும் ஆப்ஸுக்கு ஒரு ஹேங்கிங் லெக் ரைஸும் போட்டு இன்னி ஒர்க் அவுட் சுமூகமா முடிச்சாச்சு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கொரியர் போடுற வேலை இருந்ததுனால டேரக்டா அந்த கொரியர் எடுத்துட்டு மதர் ரூம் கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கு போன கையோட நம்ம ஊர் கன்னி கோயில்ல இன்னைக்கு படையல் போட்டிருந்தாங்க. நம்ம நண்பர் அழைப்பதனால நம்ம இரவு உணவு அப்படியே கோவில்ல முடிச்சாச்சு. சோ இன்னையோட இந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா.